வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருந்தா கூட யூவ் டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூவ் கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டேலுங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years ஃபார் தெம் டு கம் அப் வித் திஸ். அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. இட்ஸ் பீன் குவைட் மெமரபிள் ஜேர்னி. அதை வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் தட் ஹங்க்ரி டு டூ குட் கேரக்டர்ஸ். அதனால இட் வாஸ் சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறையா பேருக்கு அங்கே இருந்த பாட்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி தேல் ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜித்தலியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாக இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் வென் ஐம் சிக் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணாம் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சுளிக்காமல் இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்கிறாரு, எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டாக இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறையா பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்கள் நரேன் காரு எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சென்னை ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னைனா எவ்வளோ ஸ்பெஷல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சென்னை ஸோ மச் ஆஃப் சென்னை இஸ் இன் மை ரூட்ஸ். ஸோ நம்ம படம் தண்டேலிங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னை ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே அண்ட் பிரிங் ஸோ மச் வார்ம் டு திஸ் event and launching our trailer. Like Pallavi said, Maya Lagan, Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long, I went to the theatre, came out with tears in my eyes, and human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Parthiveeran till Satyam Sundaram, sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் சென்னை போறியா, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ, ஐல் கால் கார்த்தி. ஸோ ரியலி யூஆர் லைக் அ ஃபேமிலி நேம் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் அப்படியே வெங்கட் பிரபு சார், ஸோ ஹாப்பி டு see you here today. In a way, you are the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. avla kashtam alla, but seriously neenga Hyderabad ku vande ena convince panni, you considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro, follow all your work. So happy that you're here with us today. In the Tandel journey, எனக்கு ஃபர்ஸ்ட் சந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆகினேன். எதுக்குன்னா திஸ் ஸோ மச் ஸ்பேன் இன் திஸ் ஃபில்ம். ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில்.
அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் ஆஸ் அன் ஆக்டர் வாஸ் வெரி எக்ஸைட்டட். யூனோ எனி ஆக்டர் வில் சார்ட் ஆஃப் crave for this kind of a presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனர் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் their journey is just incredible. It is so incredible and so inspiring. And as an actor, I feel blessed that the director Chandu has brought the script to me, trusted me, so I really feel blessed. Very rarely in the மாதிரி opportunities ஒரு ஆக்டருக்கு வரும் to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெஃபினெட்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு கூட்டின்னு போகணும் தான், அந்த எஃபர்ட் அந்த இன்ஸ்பிரேஷனோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். So they are my real heroes, the Tandales from Srikakulam. And like to thank Arvind Garu after that. Arvind Garu and Bunny Vasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. And the padat release ku appuram எனக்கு ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்ஷன், அந்த ஒரு பாசிட்டிவான டிரெக்ஷன் அந்த படம் எனக்கு காட்டுச்சு. And அப்படியே I'm hoping and I believe that Thandel will give me another positive direction after the release. Thank you so much, Arvind Garu. And the rock star of this film now, seriously solno, Devi. Really, every love story needs a blockbuster album. And from the second Bujitali has released, it has changed the complete way people look at Thandel. After Bujitali, Namo Namah Shivaya, and then Hailaso Hailasa, every song has been a chartbuster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Sets ku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're your fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You compliment the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you on Love Story. And now again in Thandel. Really wishing you all the best. Always, always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand irukku. Definitely the content richer irukum, content kandipa nalla irukumnu. So I feel really confident that நீங்கள் இங்கே சென்னை ஆடியன்ஸ்க்கு நம்ம ஃபில்ம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படியே we've discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ஆன் ஸ்க்ரீன். நான் வெற்றி சார் படம் எல்லாம் பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but you've contributed so much to this film and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. And Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Thandel is releasing. Looking forward to all of you going to the theatres, watching it and liking it. Thank you. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சொன்னாப்புல, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்லேருந்து படகு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா, அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும்.
3 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் an ஆர்டினரி ஃபில்ம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அண்ட் சந்திரமுரட்டி அவருடைய மற்ற படங்களும் வந்து பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லு அர்ஜுன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனியை மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோட இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்றாரு இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமா எப்படா இட்டு கொடுக்குறேன். அப்போ நீங்க எப்படி சார் இத்தனை வருஷமா இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேற வேற ஆட்கள் கூட சேர்ந்து வேற வேற கொலாபரேஷன்ல வந்து அவர் ஹிந்தியில படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டு போய் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லு அர்ஜுன் அங்கிள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு, இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது சரி தியேட்டரில் வந்து சேர வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு. ஸோ வி வர் ஸோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வரீங்க? பாத்தீங்களா, இதுதான் பிசினஸ் மேனுங்கிறது. இங்கே வந்து தெளிவா இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்ரேஷன்லயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க 2 பேரும் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாஷத்தில் படிக்கும்போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால ஸோ ஹாப்பி ஃபார் யூ அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும். உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போறீங்க, வேற லெவல். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்ல, கேமரா இவ்வளோ கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள், பிரமாதமான ஆக்டர். நான் வாவாத்தியாரில் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். முயலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் எல்லாரும் அந்த ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸ், குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும். அது கார்த்திக் சுப்ராஜுக்குலாம் முதல்ல தெரியும். அதனால அவர் உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்கள் அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்டு நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிங்களா, இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்கே வந்து அடிச்சிட்டியா நான் நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கியில் கிளப்பில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்கள் புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பாவில் எவ்வளோ வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறத வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. எப்போ ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோலே இருப்பாப்புல, மியூசிக் பற்றியே பேசுவாப்புல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்புல. அங்கே போனால் வந்து தமிழுக்கு நாங்கள் இங்கே வந்து நீங்கள் தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம். அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, வி லவ் யூ. நான் ஸ்கூல்லேருந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் வெங்கட்பிரபு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்லேருந்து பார்க்குறேன் இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்கள் பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் சாய். ஐ திங்க் தி வே யூ போர் லைஃப் இன்டு எவ்ரி ரோல் தட் யூ பிக்அப். ஒவ்வொரு ரோலில் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ். அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையிறானே. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினாக இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரனில் கூட.
the way you give life to, ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி, இல்லை இந்துவாக வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that. And it makes it so beautiful. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு 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 ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அதான் அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வி லவ் யூ சாய். அண்ட் சே, நான் என்ன சொல்கிறது, உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது நீங்கள் நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னா ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுன சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுன சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நம்ம அங்கே போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் என் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் கேட்டால், இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னார், ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார், எப்படி பார்த்துக்கிறாரு அவர். அங்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவார், பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார். நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாலும் பத்தாது சே, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்ட் சே வந்து நான் அப்படி சொல்கிறது, நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாகவே இருப்பாப்புல. ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திராப்புல. நான் வந்து நான் சேயை பற்றி சொல்லணும்னு நினச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஸ்டங்க் ரெடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்கு, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோனில் போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சே வந்து தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் he keeps working very hard. நான் வெங்கட் டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best sign all we can do for ourselves is constantly keep growing. and the improvement பார்த்துட்டே இருக்கு. இந்த படத்தில் முக்கியமாக நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் a bold step. வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வீண் போகிறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக இட் வில் மேக் தட் இம்பாக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங்னா அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்குது, தேவியோட மியூசிக் இருக்குது. அண்ட் யுவர் பேரிங் அண்ட் த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் ஒரு உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்கள் 2 பேர் விட முடியுமா, எங்கள் ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்தி ப்ளே பாயாக பண்ணியிருக்காங்க, ஏங்க பிரியாணிலேயே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு, 2வது தாங்க இதில் பார்க்குறோன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் எ நியூ கலர் டு மீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறதே உனக்கு கஷ்டம் தான், பட் பண்ணிவிடும். அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். ஸோ hoping a big success with that film. and பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா, அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நான். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி பெறமாகும் நான் நம்புகிறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க,
I'll always be there for you. Love you. Thank you. Thank you. அந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து ஈ டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஃப்ரம் தட் டைம் இட் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் ஹேஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவர் சந்துவோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ். நாகச்சைத்தன்யா சார் அண்ட் சைப்பல்லவி மேடம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அமரனில், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் அ வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கருணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. All the very best to the team, and I'm so happy for Karna. He's a great talent and great actor. Comedy mattum illa, he can pull off any characters. So avarku vandu Telugula vandu I think this film will open more big doors nenikiren. So and all the best to the entire team. I'm excited to watch this film, and also Naren sir. அவர் வந்து பீட்சாலேருந்து I worked with him, and so nice to see him also in the film. And all the very best to the entire team, Alluran sir, director and the entire crew. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார், பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னார், இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அல்லுரன் சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய்பல்லவி மேடம். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ, அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட், த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னோ அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் டைரக்டர் சாரோட பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரை வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும், சே இஸ் லைக் wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டாங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ். ஏன்னா அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது
காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன். ஐ மீன் ஃபார் யுவர் humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் தண்டில் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து ஈ வில் நாட் செலக்ட் அ ஃபில்ம் ஆர் டூ அ ஃபில்ம் வித்தவுட் ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபில்ம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து தண்டல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். And then thanks to all Arvind uncle. Uncle, you have always been a great support and his family to us, of course. என்ன சின்ன பையிலேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் and it's showing in the film, Chai, and you have done a great job. So நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைதட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெனரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது. பட் எனிவே சாய் பல்லவி ஹவ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பிகெஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஐம் ஃபேன் ஆஃப் ஹர் டான்ஸ். அண்ட் நிறைய வாட்டி அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு இப்போ தேடிட்டே இருப்பேன். அதனால் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட் அண்ட் த ஸ்டோரி இஸ் ஸோ டச்சிங் அண்ட் ஐ திங்க் யூல் ஆல் ஹாவ் அ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you sir, we are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir Karthik Suraj sir, thanks to you. And sir, நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்கில் பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு, நாங்களும் வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. த வே த கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த வே இட் வைண்ட்ஸ் அப், இட்ஸ் பியூட்டிஃபுல்லி knitted into the story and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You have done a great job sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒரு நில்லுங்க எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார்
வாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்றது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா தனனா டிடிடின் டிடிடின் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமாம், மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you guys. Thank you. అందరికీ నమస్కారం. ఓ చెన్నై, ఓ సారీ, பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ ப்ரெஸ் அண்ட் மீடியா, கீதா ஆர்ட்ஸ், அல்லு அரவிந்த் గారు, for believing me for such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Bannivas garu and Chandu Mundetti garu, director. அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார், எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் entire Tandel team, all the assistant directors, Sham sir, DOP, and the entire team. Thank you so much. And டெய்லி படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறையா இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. காலைல திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி காரு. தேங்க்யூ ஸோ மச். யூஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாக சைத்தன்யா காரு. டைனமிக் bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week meet பண்ணோம். Thank you so much. Karthi sir, thank you so much. Last year full உங்களோட தான் இருந்தேன். Pava they are shooting. So it was a wonderful experience. Close friends, VP sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to the entire team. And I wish you all will like my role. Thank you. பொழப்புக்காக ஹைதராபாத் போயிட்டேன்ப்பா, இங்கே தான் படித்தேன். இங்கே தேனாம்பேட்டில் கேசரி ஸ்கூல் இருக்கேன், அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே தான் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் லா காலேஜில் சேர்ந்து 2 வருஷம் தான் படித்தேன், அப்புறம் ஓடிட்டேன். அவங்க அனுப்பல, நானே வந்துட்டேன். அதனால் இப்போது ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் தமிழ் அப்போ ரொம்ப நல்லா பேசின்னு இருந்தேன். இப்போ ப்ராக்டிஸ் போனதுனால கொஞ்சம் ஒரு தெலுங்காரம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ தேங்க் Karthi. With big heart you have come for this function. Thank you very much. And Karthik Subraj and Prabhu and all others who have come here. My very heartful thanks to you for visiting here. This function is nothing but telling people how much they have hard worked and request your viewing of the film and coming here. We are here to assure you that we have given a decent product and Naga Chaitanya and Pallavi has done it extremely well. You will really appreciate, I promise. என்ன சார் சத்தமே இல்லை, இவ்வளோ சொல்கிறேன். தேவி, நீயும் நானும் தான் சத்தம் போடணும், யாரும் என்ன கேட்குதா? அப்புறம் எங்கள் டைரக்டர்
இங்கே தான் இருந்தார் 4 மணி வரலாம். அப்புறம் சென்சாரில் ஏதோ சப்மிட் பண்ணணுமா நாளைக்கு, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டார் அவர். ஹி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி சந்து. அவருக்கு கதை இவ்வளோதான் கதை கொண்டு போயிருக்கோம். அவர் அது வச்சுட்டு இது வை வி ஹவ் டேக்கன் ஆல் திஸ் ஃபிலிம் இஸ் இட் இஸ் ஹேப்பன் ஸ்டோரி. அது 20 பேர்கிட்ட இருந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கு. அந்த 20 பேர் போய் பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்கவங்க, அவங்களோட கதை. அந்த கதை இவர் சந்து ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அது ஒரு 2 hours பண்ணுறதுக்கு ஐ தேங்க் ஹிம் வெரி மச் ஃபார் மேக்கிங் சச் அ கைண்ட் ஆஃப் wonderful story and direction. Thank him very much. He is not here. And who else I should thank? I told the hero, heroine, and another hero is there for this film. You don't know. You have not seen here. You heard him. It is Devi Prasad. Devi Sri Prasad he is like my son. நான் ரொம்ப எனக்கு ஒரு இருக்கிற டவுட் இங்கேருந்தே கேட்குறேனே, எப்படிரா 25 இயர்ஸாக நீ ஹிட்டு கொடுத்துக்கினே இருக்க? 25 இயர்ஸாக ஹிட்ஸ் கொடுத்துனே இருக்கார். எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்கார். இந்த வயசுல தெரியும். அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சாரி சார், கருணா உங்கள் பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் சார். நீங்கள் டெபியூ, நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் ஹீரோக்கு சேலஞ்சு கொடுத்தீங்க, அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ சார். பெரிய தண்டேல் அவர் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீடியா. ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ஃபிலிம். யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி ஃபார் ப்ரமோட்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் நாட் த லீஸ்ட் மிஸ்டர் பிரபு. இது தமிழில் டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நினைக்கும்போது ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு, அது நம்ம எஸ்ஆர் பிரபு. அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். தேங்க்யூ பிரபு. வேர் ஆர் யூ? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம். யூ வில் டூ த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் மை ஃபீலிங். தேங்க்யூ ஆல். ஃபஸ்ட் கேள்வி எல்லாருமே தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது. ஸோ நமக்கு இப்போது இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னென்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போது ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்றைக்கி ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அந்த கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காங்க, மக்களை மகிழ்விச்சிட்ருக்காங்கங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு
நா சைத்தன்யா அவர்கள், அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள், ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், கருணாகரன் அவர்கள் வந்து இப்போது ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் ஒன்று தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்திருக்கு. அண்ட் இதை திரு விவேகா சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்து மொண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட், லவ் ஃபில்முக்கு வந்துட்டு சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது, அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நரேன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர February 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட் பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்தினா அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.